அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா, 8 ஜூன் 2026 திங்கட்கிழமை. தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஸோ, ஓகே, முதல் நியூஸ் நமக்கு தேவையில்ல. இந்திய கூட்டணி அரசியல் பத்தி ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்ட்ரெயிட்டா வந்தோம்னா, முழுக்க அரசியல் செய்திகள் அதை பத்தி தான் குடுத்துருந்தாங்க. ஓகே. ஸோ, நமக்கு இன்னைக்கு ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா, நீட் பத்தி குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ, இனியும் தொடரக்கூடாது நீட். இதில நோட் பண்ணுறதுக்கு பெருசா இல்ல. நம்ம ஆல்ரெடி நடந்தத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. கொஸ்டின் பேப்பர் லீக்கு 2 டைம்ஸ் ஆனது. ஸோ, இந்த தேர்வு வந்து சுத்தமா மக்கள் மேலயும், மாணவர்கள் மேலயும் அந்த நம்பிக்கையே போயிடுச்சு. அப்படின்ற மாரி ஒரு பேச்சு அடிபடுது. 2 தேர்வு தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த மத்த தேர்வுகள்லயும் இந்த மாரி அ லீக் ஆகி, அத வச்சு எழுதி உள்ள போயிருப்பாங்கல்ல. ஸோ, அந்த மாரியும் நடந்திருக்கலாம் அப்படின்ற மாரி நெறைய காசிப்ஸ் இருக்கு. பட் அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ, இந்த தேர்வ வந்து ரத்து செஞ்சு பழையபடி அந்த ரேங்கிங்ஸ் வச்சு போணும் அப்படின்றது தான் இங்க சொல்றாங்க. சரியா? ஓகே. ஸோ, அடுத்து வந்தோம்னா, இங்க பார்த்தீங்கன்னா, எல்பிஜி விலை உயர்வு மத்திய அரசு விலக்கும் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ, நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, டொமஸ்டிக் எல்பிஜி ஓகேவா? வீட்டு உபயோக சிலிண்டர் வந்து அ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு ரூ. 29 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ முன்ன பார்த்தீங்கன்னா, 930 சம்திங் இருந்துச்சு. ஓகே. இப்போ 960 கிட்ட வந்துருச்சு ரேட்டு. ஓகே. ஸோ, இப்போ நீங்க வாங்குனீங்கன்னா, நீங்க ₹1000 குடுத்தா, அந்த ₹1000 அப்படியே எடுத்துப்பாங்க. ஓகே. மிச்சம் குடுக்க மாட்டாங்க. ஏன்னா, மிச்சம் இருக்கிற காசு அவங்க எடுத்துப்பாங்க. அவங்களோட சர்வீஸ்க்கு. ஸோ, இது சார்பா மத்திய அரசு வந்து ஒரு ரீசன் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இது வந்து சர்வதேச கொள்முதல் விலையில பார்த்தீங்கன்னா, சர்வதேச கொள்முதல் விலையை ஏற்றதுனால, நாங்க இத ஏத்தியிருக்கோம் அப்படின்ற மாரி அவங்க சொல்றாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, உலக அளவுல இந்தியால தான் வந்து எல்பிஜி சிலிண்டர்ஸ் கம்மி ரேட்க்கு கிடைக்குது அப்படின்றதையும் சொல்றாங்க. ஓகே. ஸோ, இதுக்கு முக்கியமான காரணம் நமக்கு தெரியும். இந்த மேற்காசிய போர் தான். ஸோ, அது எப்ப முடிவுக்கு வருமோ, அப்பதான் மற்ற நாடுகளுடைய சூழ்நிலையும் முடிவுக்கு வரும். ஓகே. இந்த மாரி ஒரு அசாதாரண சூழ்நிலை. சரியா? சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா, இணைய வழியில் மட்டுமே ஆவணப்பதிவு, விரைவில் புதிய நடைமுறை அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ, அதாவது ஸ்டார் 3.2 இல்லையா? சிம்ப்ளிஃபைடு அ அட்மினிஸ்ட்ரேஷன் அ சிம்ப்ளிஃபைடு டிரான்ஸ்பரன்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இது போன போன ஆண்டுலே தொடங்கப்பட்டிருக்கும். அந்த ஸ்டார் திட்டம். ஓகே. ஸோ, அதாவது இப்ப இந்த நம்ம ரெஜிஸ்டர் இப்ப நீங்க சப்போஸ் நீங்க ஒரு லேண்டு வாங்குறீங்க, இல்ல ஒரு வீட வந்து வாங்குறீங்க அப்படின்னா, அது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் இல்லையா? எல்லாத்தையுமே ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ், பதிவுத்துறை ஆஃபீஸ்ன்னு உங்க ஊர்லயே இருக்கும். ஸோ, அங்க போய் நீங்க வந்து அது வந்து ரொம்ப நேரம் ஆகும், நிக்கணும். அப்புறம் இடைத்தரகர்கள்லாம் இருப்பாங்க, காசு கேட்பாங்க, வேலை ஆகணும்னா. ஸோ, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். இல்லையா? நான் ஏன் கொச்சப்படுத்தல. நம்ம இருக்கிற ரியாலிட்டிய தான் சொல்றேன். ஸோ, இப்போ அதெல்லாம் வந்து தடுக்கணும் அப்படின்ற ஒரு சேவைக்காக ஒரு 18 சேவைய வந்து ஆன்லைன் மூலமாவே வழங்குறாங்க. சரியா? அந்த ஆன்லைன் மூலமா வழங்குறதுக்கு வந்து இப்போ WhatsApp அந்த மாரியும் கொண்டு வந்துட்டாங்க. WhatsAppல நம்ம அந்த ஸ்டேட்டஸ தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ, அந்த மாரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ, நமக்கு தேவையானது ஸ்டார்னா என்ன? என்ன ப்ராஜெக்ட்? ஓகே. ஸோ, அதான் இங்க குடுத்துருக்காங்க. சரியா? விரைவில் நடைமுறை வேண்டியது. நடைமுறைப்படுத்த எந்த அளவுக்கு ஆ அ செக்யூரிட்டியா இது பண்ணி இத நடைமுறைப்படுத்தணும் அப்படின்றத குடுத்துருக்காங்க. சரியா? ஓகே. ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்க. சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா, 6 நிமிஷங்களில் 108 ஆம்புலன்ஸ் சேவை. பெருநகரங்களில் குறைந்த காத்திருப்பு நேரம் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ, நமக்கு தெரியும் 108 ஆம்புலன்ஸ் நமக்கு எதனாச்சும் இஷ்யூனா நம்ம கால் பண்ணி வர வைப்போம்ல. ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கால் பண்ணி அவங்க வர்றாங்க இல்லையா நம்ம லொக்கேஷனுக்கு, அது கிட்டத்தட்ட 6.14 அதாவது 6 நிமிஷம் 14 செகண்ட்ல அவங்க வந்துடுறாங்க அப்படின்றத சொல்றாங்க. சரியா? பெருநகரங்களில் 108 அவசர கால கட்டுப்பாட்டு அறைகளுடன் தொடர்பு கொண்ட 6.14 நிமிஷங்களுக்குள் ஆம்புலன்ஸ் சேவை கிடைப்பது உறுதி செய்யப்படுவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. சரியா? அதேபோன்று தமிழகம் முழுவதும் சராசரியாக 11 நிமிஷம் 22 நிமிஷங்களுக்குள் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு ஆம்புலன்ஸ் வருவதாக சொல்றாங்க. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, இது கடந்த ஆண்டோட ஒப்பிடுறாங்க. கடந்த ஒரு கணக்கீடோட ஒப்பிடுறாங்க. கடந்த கணக்கீட்ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 7.24 என்னவோ இருந்துச்சு. ஓகே. இப்ப அது வந்து அ கிட்டத்தட்ட 6.14 ஆ வந்திருக்கு. சரியா? சென்னையில நான் சொல்றேன். ஓகே. சென்னை போன்ற பெருநகரங்கள் திருச்சி, மதுரை, கோவை இந்த மாரி பெரும்பாலான மக்கள் வசிக்கக்கூடிய இடங்கள்ல இந்த டைம் இருந்துச்சு. இப்ப அது 6.14 ஆயிருக்கு.
ஓகே. ஸோ இத யார் செயல்படுத்துறாங்க? இந்த 108 கவர்மெண்ட் பண்ணுது. பட் கவர்மெண்ட் யார் மூலியமா பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஎம்ஆர்ஐ கிரீன் ஹெல்த் சர்வீஸ் அப்படின்ற நிறுவனம் மூலமாக இந்த 108 ஆ ஆம்புலன்ஸ் சர்வீஸ் வந்து வழங்குறாங்க. ஸோ இவங்களுக்கு தான் அந்த கான்ட்ராக்ட் குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ கிட்டத்தட்ட மொத்தம் 1353 ஆம்புலன்ஸ் மாநிலம் முழுவதும் இயக்கப்படுகின்றன. சரியா? அதில அதில 307 வந்து உயிர் காக்கும் வென்டிலேட்டர் சப்போர்ட்டு அதோடவும் அந்த 307 ஆம்புலன்ஸ் இருக்கிறதா சொல்றாங்க. சரியா? ஸோ நம்ம யார் இது பண்ணுறான்றதையும் நோட் பண்ணி வச்சுக்கலாம். திடீர்னு கேட்டாங்கன்னா ஸ்டேட்மெண்ட் வைஸில். சரிங்களா? ஓகே. ஆ சரி. சரி. அதே மாரி இங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஆ இங்க பாருங்க பெருநகரங்கள்ல 6.14 நகர்ப்புறங்கள்ல 10.97 ஊரக பகுதிகள்ல 12.18 அதே மாரி மலைப்பகுதிகள்ல 14.23 மினிட்ஸு. அப்புறம் இங்க பாருங்க உறுதி செய்யப்பட்டுள்ளது. சாலை விபத்துகள்ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 9 மினிட்ஸ்லயே போயிடுறாங்க அப்படின்றத சொல்றாங்க. சரியா? ஸோ இதையும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. சரி. அடுத்து வந்தோம்னா, ஸோ இன்னைக்கு அதுதான் ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. நம்ம தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்லயும் சரி, ஒரு இதுவரையும் பார்க்கும்போது. ஸோ ஓகே. வேற என்ன இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா, ஆ ஃப்ரெஞ்ச் ஓப்பன் டென்னிஸ் வந்து முடிஞ்சிருக்கு. சரியா? ஃப்ரெஞ்ச் ஓப்பன் டென்னிஸோட அந்த கிராண்ட் ஸ்லாம் யார் வென்றிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனியைச் சேர்ந்த அலெக்சாண்டர் ஸ்வெரேவ். ஓகே. அவர் தான் வென்றிருக்காரு. ஸோ இது இவருடைய முதல் பட்டம். ஓகேவா? ஸோ அதனால நம்ம இங்க பார்க்குறோம். சரியா? ஓகே. அதே மாரி ஃபீஃபா ஸ்டார்ட் ஆகப்போது. ஸோ நமக்கு அவ்வளோ தேவையில்ல. பட் ஜென்ரல் நாலேட்ஜ். ஓகே. வேற எதுவும் பெருசா செய்திகள் இல்ல. நம்ம நாளைக்கு சேர்த்து சொல்லிக்கலாம். தேங்க் யூ.